நான் ஒரு சிலர்கிட்ட பேசும்போது கூட சொன்னாங்க. சார் வந்து இப்போ நீங்க இப்படி ஒண்ணு பார்க்குறீங்கன்னா, அவர் வேற ஆங்கிள்ல இருந்து ஒண்ணு பார்ப்பாரு. தாட் ப்ராசஸே வேற மாரி இருக்கும் அப்படிம்பாங்க. ஆனா ஒரு சிலர் இந்த சைடு பார்த்தீங்கன்னா, அவரு கொஞ்சம் கெட்ட பழக்கங்கள், தவிர்க்க முடியாத பழக்கங்கள்னால அவரோட ப்ராசஸே வேற மாரி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. இஸ் தட் ட்ரூ? இன்னும் அது கொஞ்சம் இடத்தா கொஞ்சம் ஜாஸ்தி சொல்லுவாங்க. அது மைக். இருக்கு கொஞ்சம் இருக்கு. பட் அதே சமயத்தில எந்த ஒரு ஷூட்டிங் போனாலும் ஆடி ஆடி முடிச்சுட்டு போவாரு. ஸோ அந்த கொஞ்சம் கெட்ட பழக்கங்கள் ஸ்மோக்கிங்கு இது மாரி இருக்கும்போது கூட அவங்க தே டிட்ன்ட் அத பத்தி இது பண்ண கிடையாது. ஓகே, ஓகே, பெருசா ஓகே. எடுத்துக்கல. இதில வந்து நான் ஒரு சின்ன விஷயம் பேசணும்னு ப்ளீஸ் மேம், நெனைக்கிறேன். ப்ளீஸ். எல்லாருக்குமே வந்து உலகத்தில வந்து பேட் ஹேபிட்ஸ் இல்லாம இல்ல. பட் அது சினி ஃபேமிலின்னா நெறைய பேர் வந்து அது ஜாஸ்தி ஆக்கிடுறாங்க. ஸோ எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி தான் அவருக்கும் இருந்தது. இருந்தது. ஆனா ஆஃப்டர் மேரேஜ் வந்து அவ்வளோலாம் எல்லாம் தவிர்த்து எல்லாம் நல்ல ஃபேமிலியா வந்துட்டுருந்தாங்க. ஸோ அதுக்காக வந்து அவர் அதிலேயே இருந்திருந்தா இவ்வளோ பாப்புலர் ஆயிருக்க முடியாது. ஓகே, ஓகே. ஸோ தட் இஸ் ஒரு பேட் ஹேபிட்ஸ் இருக்கலாம். பட் அதே லைஃப் கிடையாது. யாஹ்!